ஹரே கிருஷ்ணா. கேக்குதுங்களா? எஸ் பிரபு, எஸ் பிரபு. கேக்குது பிரபு. சோ இன்னும் இந்த இயக்கத்தை வழி நடத்தி கொண்டுட்டு போறதுக்கு குருமராஜ் கொஞ்சம் கூட சளைக்கல, கொஞ்சம் கூட கீழே இறங்கல. அவரோட உடலை பத்தி ஒரு நாளும் பொருட்படுத்தல. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் குருமராஜ் கொஞ்சம் கூட கீழே இறங்கி வரவே இல்லை. சோ நமக்கு கிடைச்ச குரு இந்த உலகத்துல வேற யாருக்கு கிடைச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு நம்ம பாக்கியம் பண்ணி இருக்கோம். ஏதோ ஒரு பூர்வ ஜென்மத்துல எங்கேயோ ஒரு நாள் தெரியாதனமா ஏதோ ஒரு சங்கத்துல இந்த குருவோட அசோசியேஷன்ல இருந்துட்டோம் போல இருக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாரையும் ஒருமித்தமா கொண்டாந்து இங்க வச்சிருக்கிறாரு. அப்பேற்பட்ட குரு கேட்கிற விஷயங்கள் ரொம்ப சின்னது, ரொம்ப ரொம்ப சின்னது. பெரிய விஷயம் எல்லாம் குருமராஜ் பிரபுபாத் மாதிரி ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது இறங்கி அப்பா கோயில கட்டிட்டு வாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லல நம்ம கிட்ட. ரொம்ப சின்னதா தான் சொல்றாங்க. என்ன 4 ஒழுக்க விதியை கடைபிடிங்க, 16 மாலை ஜபம் பண்ணுங்க, பிரச்சார இயக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க, பிராமண தகுதியை வளர்த்துக்கோங்க, கோலோகம் கூட்டிட்டு போறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், வரத்துக்கு நீங்க ரெடி ஆகுங்க. ரொம்ப சின்ன சின்ன ஆசைகள் தான் அவருக்கு. இந்த ஆசைகளை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன மெனக்கடல் பண்ண போறோம்? அந்த மெனக்கடலோட பலன் குருமராஜ் திருப்தி ஆகணும். எப்படி பூர்வாச்சாரியர்களை அவங்க திருப்திப்படுத்துறதுக்காக அவ்வளோ மெனக்கடல் பண்ணாங்களோ, சில பிரபுபாதர் அவருக்கு கொடுத்துருக்கிற டாஸ்க் அன்லிமிட்டெட். நான் ஏற்கனவே என்னோட பழைய கிளாஸ்ல எல்லாம் சொல்லியிருப்பேன். ரொம்ப பெரிய டிஃபிகல்ட் லைஃப் அச்சீவ்மெண்ட் டாஸ்க் ஒண்ணு சில பிரபுபாத் குருமராஜ் கொடுத்திருக்காரு. ஜெகநாத் பூரி கோவிலுக்கு உள்ளார வெள்ளக்கார பக்தர்களை கூட்டிட்டு போறது. பிரபுபாதரே போகல, பிரபுபாதரே அவங்க விடல. அப்பேற்பட்ட டாஸ்க பிரபுபாத் குருமராஜ் கொடுத்திருக்காரு. அதுக்காக டெய்லி பகலா இமெயில் போட்டு டிவோட்டிஸ பார்த்து பேசி மெயில் பண்ணி அவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க குருமராஜ். ஸோ பிரபுபாதர் குரு மகாராஜ் மேல அவ்வளவு விஷயங்களை கொடுத்திருக்காங்க. பிகாஸ் குரு மகாராஜை பத்தி சில பிரபுபாதருக்கு தெரியும், இந்த நபரால இந்த விஷயங்களை எல்லாம் பரிபூரணமா பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியும், அதனால கொடுத்திருக்காங்க. ஸோ நம்மளும் நம்மளோட குரு கிட்ட நம்மளை கொண்டுட்டு போகணும். அப்பதான் குரு நம்மளை புரிஞ்சு நமக்கான சேவையை கொடுப்பார். ஆக நம்ம எல்லாரும் எந்த அளவுக்கு குருவை திருப்திப்படுத்துறதுல மும்பரமாகவும் அதிதீவிரமாகவும் இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இனி வரும் காலங்கள்ல குரு மகாராஜுக்கு என்ன பிடிக்கும், அவர் என்ன சாப்பிட்டா நல்லா இருக்கும், அவர் என்ன மாதிரி உடைய உடுத்தினா நல்லா இருக்கும், இது எல்லாம் தெரிஞ்சு அவருக்கு சேவை பண்ணினோம் அப்படின்னா அவருக்கான அந்த என்ன சொல்றது அந்த அந்த வருத்தத்தை நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டாம். சோ இத இந்த ரீசன்ட் டேஸ்ல எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த டிஷர்ட் எல்லாம் குரு மகாராஜ் போடும்போது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காரு. பட் பக்தர்களுக்காக அதை போட்டுக்கிறாரு பாருங்க. அந்த 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 குணம் நிஜமா சொல்றேன், குரு மகாராஜ் வேற லெவல். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளை திருப்திப்படுத்துறதுக்காக அவர் எவ்வளவு மெனக்கடுறாரு. ஆனா அவருக்காக நம்ம எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லோருமே மிகச்சிறந்த பக்தர்கள். இன்னைக்கு நீங்க JSSS ப்ரோக்ராம் அட்டன் பண்றவங்க எல்லாருமே மிகச்சிறந்தவர்கள். ஏன்னா குரு மகாராஜோட JSS ப்ரோக்ராம் மாயாப்பூருக்கு அடுத்தது ரொம்ப பிரபலமாவும் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே இவ்வளவு பேர் கனெக்ஷன்ல இருக்கும் அப்படின்னா அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா மாயாப்பூர் JSS அங்க லைவா நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் லாங்குவிட்டி இவ்வளவு பக்தர்கள் அட்டன் பண்ற ப்ரோக்ராம் அப்படின்னா அது நம்ம தமிழ்ல நடத்துறதா தான் இருக்கு. ஸோ ஆக நீங்க நம்ம இன்னும் உற்சாகமாகணும். குரு மகாராஜோட ஆணைகளை நிறைவேற்றுறதுக்கு நிறைய நேரங்களை செலவு செய்யணும். ஸோ குரு மகாராஜ் ரொம்ப சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்குறாரு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எந்த அளவுக்கு நம்மளால ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒர்க் பண்ணணும்.
அப்படிங்கிறத உங்க எல்லார்ட்டையும் தாழ்மையோட நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா கூட இருக்கிறதுனால எங்களால அவரோட விஷயங்களை பார்க்க முடியுது. நேத்திக்கு அவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணிட்டு வந்து கிட்டத்தட்ட எப்போ காலையில 4:45 4 மணிக்கு நேத்திக்கு அதிகாலை 4 மணிக்கு எந்திரிச்சாங்க குரு மகாராஜ். 6 மணிக்கு விசா ஆபீஸ்ல இன்டர்வியூ அங்க போனாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து கார்கர் கோவிலுக்கு வந்தாங்க. கார்கர் கோவில் பக்கத்துல ஒரு பக்தரோட வீட்டுல தங்கினாங்க. அப்புறம் 1 மணி நேரம் என்னமோ தான் ரெஸ்ட் எடுத்தாங்க. சாயந்தரம் 5 மணிக்கு ஃபிளைட்டு, 3 மணிக்கு அங்க இருந்து எல்லாரும் கிளம்பிட்டோம். 2:30 மணி 3 மணிக்கு கிளம்பிட்டோம். 5:50க்கு ஃபிளைட்டு, 9:30 மணிக்கு இங்க வந்து இறங்குச்சு. குரு மகாராஜ் வந்த உடனே நைட்டு டின்னரை சாப்பிட்டுட்டு படுக்கும்போது மணி 12:30. மறுபடியும் 3 மணிக்கு எந்திரிச்சாச்சு. இவ்வளவுதான் அவரோட ரெஸ்ட். யாருக்காக உழைச்சிட்டு இருக்காரு? சில பிரபுபாதரோட ஆசையை பூர்த்தி பண்றதுக்காக. மொத்தமே குரு மகாராஜ் நேத்து தூங்குனது 3 மணி நேரம் தான். 12 மணிக்கு தூங்குனாங்க, 3 மணிக்கு எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்ச உடனே ஆரம்பிச்சுட்டாங்க இமெயில் பண்றதுக்கு. பக்தர்கள் எத்தனை பேர் வந்து மெயில் அனுப்பியிருக்காங்க. நான் சொல்றேன், குரு மகாராஜ் இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, தயவு செஞ்சு தூங்குங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இமெயிலுக்கு ரிப்ளை பண்றேன், அதுக்கப்புறம் நான் தூங்குற வேலையை பாக்குறேன். ஆனா குரு மகாராஜ் இதையும் சொல்றாரு கிளாஸ்ல. அந்த வியாச பூஜா கிளாஸ்லயே நீங்க கேட்டீங்கன்னா சொல்லி இருப்பாரு, நீங்க அனுப்புற இமெயில் எல்லாத்தையுமே நான் படிக்கிறேன், நான் தான் பதில் கொடுக்கிறேன். 99% இமெயிலுக்கான பதில நான் கொடுத்துருக்கேன். குரு மகாராஜ் கிளாஸ்ல சொல்லியிருப்பாரு இல்லைங்களா? சோ நம்மளோட சேவைகள் நம்ம என்ன பண்றோங்கிறத குரு மகாராஜ் பார்த்துட்டு இருக்காரு, அதை கேட்டுட்டு இருக்காரு. ஆக அந்த விஷயங்களை வந்து நம்ம ஒண்ணும் இல்ல, குரு மகாராஜுக்கு பூஸ்டப் பண்ற மாதிரி. குரு மகாராஜ், நான் இன்னைக்கு 10 பக்தி தீட்சா ப்ரோக்ராம் கிளாஸ் கொடுத்தேன், 20 பக்தர்களுக்கு மாலையை கொடுத்து ஹரே கிருஷ்ண நாமம் ஜபம் பண்ண வச்சேன். இத்தனை பக்தர்கள் என்னோட சத்சங்கத்துல அட்டன் பண்ணாங்க. நேத்து எங்க வீட்டுல ஒரு கெட் டுகெதர் ப்ரோக்ராம் பண்ணோம், அதுல இத்தனை பக்தர்கள் வந்தாங்க. சோ இந்த ரிப்போர்ட் எல்லாம் குரு மகாராஜுக்கு எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஆஹா, அப்படியே அவர் சந்தோஷத்துல மிதப்பாரு. எத்தனை ஜீவன்களை காப்பாத்துறோம். ஏன்னா குரு மகாராஜ் வந்து இந்த இந்த செகண்டரி தாட்ஸ் எல்லாமே, அதாவது இந்த இந்த பிரச்சனைகள், சண்டைகள், இந்த கோவில்ல இது அது எல்லாமே வந்தாலும் கூட அவரோட மணிமுகுடமா என்ன இருக்கு தெரியுங்களா? நம்ம கொடுக்குற அந்த ப்ரீச்சிங் ரிப்போர்ட். அந்த ப்ரீச்சிங் ரிப்போர்ட்ல குரு மகாராஜ் எவ்வளவு சந்தோஷமாகிறாரு தெரியுங்களா? அதை எங்களால பார்க்க முடியுது பக்கத்துல இருக்கும்போது. மாவர பிரபு கூட குரு மகாராஜ் ரூம்ல வந்து இமெயில் படிக்கும் போது நெகட்டிவ்ஸ் எதையுமே பேச மாட்டார். மாவர பிரபு ஃபர்ஸ்ட் சொல்ற ரிப்போர்ட் என்ன தெரியுமா? இந்த டெம்பிள்ல இந்த டேட் இன்ஸ்டால் பண்ண போறாங்க, உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. புனே கோவில்ல இந்த ப்ரோக்ராம் நடக்க போகுது, அதுக்கு உங்களை கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விசாகப்பட்டினத்துல பிரம்மச்சாரி ரிட்ரீட் நடக்குது, நம்ம அதுக்கு போக போறோம். சோ அந்த அந்த விஷயங்களை மாவர பிரபு சொல்லும் போது குரு மகாராஜோட முக மலர்ச்சி எப்படி இருக்கும் தெரியுங்களா? கிருஷ்ணா பக்கத்துல இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே அள்ளி அணைச்சிடலாம், அந்த மாதிரி இருக்கும் குரு மகாராஜ். சோ நம்ம கொடுக்குற அந்த இமெயில்ஸ் வந்து குரு மகாராஜ ரொம்ப உற்சாகப்படுத்துது. அந்த உற்சாகத்துல அவர் என்ன ஆகுறது இல்ல தெரியுங்களா? டவுன் ஆகுறது இல்ல, இன்னும் அதிகமாயிறாரு. ஓகே, அடுத்து இந்த ப்ரோக்ராம், அடுத்து இன்னைக்கு அதிகாலை வந்து குரு மகாராஜ் மெயில் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க, பேசிக்கிட்டே போறாரு. ரெக்கார்டிங் தான் நான் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். 3 நிமிஷத்துல முடிக்க வேண்டிய மெசேஜ 20 நிமிஷம் இழுத்துட்டாரு. ஒவ்வொன்றா டெவலப் பண்ணிட்டு போறாரு. இவங்களுக்கு ப்ரீச்சிங் பண்ணணும், அவங்களுக்கு ப்ரீச்சிங் பண்ணணும். நம்ம ப்ரீச்சிங் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பக்தர் வந்து இந்த காது கேட்காத, வாய் பேச முடியாத பக்தர்களுக்காக ப்ரீச்சிங் பண்றது எப்படி அப்படிங்கறத பத்தி யாரோ ஒருத்தர் மண்டையில போட்டாங்க போல இருக்கு. அதை பத்தி குருமரார் ஆரம்பிச்சுட்டாரு. அவங்களுக்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணணும், அவங்களுக்கான புஸ்தகங்கள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, அவங்கள ப்ரீச்சிங் பண்றதுக்காக அந்த மாதிரி பக்தர்களை ட்ரெயின் பண்ணி அவங்கள ப்ரீச்சிங் பண்ண வைக்கணும். சோ இது கண்டினியூ ஆகி 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆடியோ முடியும் போது குருமராஜ் நான் முடிச்சிட்டு ஓகே சென்ட் இட் அப்படின்னாரு. கேட்டு குருமராஜ் சச் அ லாங் மெசேஜ் அப்படின்னு.
ஹவு மெனி மினிட் அப்படின்னு 20 மினிட் அப்படின்னதும் சிரிக்கிறாரு. ஐ தாட் ஒன்லி 3 மினிட் அப்படின்னு. நம்ம நான் வெறும் 3 நிமிஷம் மட்டும்தான் நினைச்சேன், 20 நிமிஷம் பேசிட்டேனா அப்படின்னு. அதுக்கப்புறமும் விடல. அடுத்து இன்னொன்னு வாங்கி இவங்களுக்கு மெசேஜ் அனுப்பு, இவங்களுக்கு இதை சொல்லு. ஹரே கிருஷ்ணா. கேட்கலையா? கேக்குது பிரபு, கிளியரா தான் இருக்கு. யார் சிலர் அவங்களோட இது சிஸ்டம் சரி பண்ணிக்க சொல்லுங்க. ஓகே ஓகே. சோ குரு மகாராஜ் வந்து அவ்வளவு உற்சாகமாகிறார். அந்த பிரச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டாலே அன்லிமிட்டெட் ஹாப்பினஸ். ஸோ நம்மளும் ரிப்போர்ட்டை டெய்லி டெய்லி இப்ப வந்து தமிழ்நாட்டுல எத்தனையோ பிரச்சார கேந்திரங்கள் இருக்கு. சின்ன சின்ன பிரச்சாரங்கள் பண்ணும்போது கூட அதை இமெயில குரு மகாராஜுக்கு தெரிவிக்கும் போது குரு மகாராஜ் ஃபீல் சோ ஹாப்பி. என்னோட சீடர்கள் வந்து என்னோட உபதேசங்களை வந்து கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கறதுல வந்து அவர் திருப்தி ஆவார். அவர் திருப்தி ஆயிட்டாருன்னா அதுக்கப்புறம் கிருஷ்ணா பரம்பரா, குரு பரம்பரா அதெல்லாம் நமக்கு கேள்வியே இல்லை. அவங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் ஃபுல்லா சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவாங்க. ஸோ ஆக உங்க எல்லார்ட்டையுமே என்னோட பணிவான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, எப்படி வந்து குரு மகாராஜோட ஆணைகளை நிறைவேற்றுவது, அதுக்காக நிறைய ஒர்க் பண்ணுங்க, நிறைய பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட பிரச்சாரத்துல இருக்கக்கூடிய ஐடியாஸ், நீங்க என்ன மாதிரி பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ஐடியாஸை இமெயில் வடிவத்துல குரு மகாராஜுக்கு அனுப்புங்க. ஸோ குரு மகாராஜ் அதை பார்த்து நம்ம எல்லாருக்குமே நம்மளோட முழு கருணையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க எல்லார்ட்டையும் வந்து நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஆக இன்னும் தொடர்ச்சியாக குருவை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்போம். இப்ப இன்னைக்கு பேசுனதுல இல்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா கையை உயர்த்துங்க. அடியேனுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பதில் கொடுக்க முயற்சி பண்றேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட், குரு மகாராஜ் வியாச பூஜையோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது இன்னொரு தடவை சொல்லிடுங்களேன். ஏன்னா அப்ப ரெக்கார்டிங் கட் ஆயிருக்கு, எனக்கு தெரியல, நான் அதுக்கப்புறம் தான் கவனிச்சேன், சாரி. அதனால அதை மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுங்க, ரெக்கார்ட் ஆகட்டும், நம்ம வீடியோ யூடியூப்ல போட்டு. ஓகே. சோ விஸ்வேஸ்வரி மாதாஜி அவங்களோட வேண்டுதல் வந்து குரு மகாராஜ் என்ன உபதேசங்கள் வியாச பூஜை அன்னைக்கு பண்ணார் அப்படின்னு. சோ முதல் உபதேசம் குரு மகாராஜ் பண்ணினது வந்து எல்லோரும் பிராமண தகுதியினை வளர்த்து கொள்ள வேண்டும். அது பிராமண தகுதியை வளர்த்து கொள்வதற்காக என்ன பண்ணணும், சரியில பிரபுபாதருடைய கிரந்தங்களை படிக்க வேண்டும். பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவ், பக்தி வேதாந்தா, பக்தி சார்வபௌமா அப்படிங்கிற 4 டிவிஷன் ஆஃப் எஜுகேஷன்ஸ் இருக்கு. இத வந்து படிக்கணும் அப்படிங்கிறது குரு மகாராஜோடைய முதல் கட்டளை. அதற்கு அடுத்தபடியாக தன்னுடைய சீடர்கள்ல இன்னும் பல பேர் பிராமண தீட்சை வாங்காத பக்தர்களாக இருக்கிறார்கள். சோ என்னோட டிசைபிள்ஸ் எல்லாருமே பிராமண தீட்சை வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். இது 2வது கட்டளையா குரு மகாராஜ் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா 3வதா சொன்னதுதான் ரொம்ப ஹைலைட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. குரு மகாராஜ் வந்து எல்லாரையும் பார்த்து சொன்னாரு, நான் உங்க எல்லாரையுமே கோலோகம் கூட்டிட்டு போகிறதுக்கு ரெடியா இருக்கேன், வர்றதுக்கான தகுதிகளை நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. சோ இந்த விஷயங்கள் வந்து எந்த ஆச்சாரியர்களோ அவ்வளவு உறுதித்தன்மையா சொல்ல முடியுமா? சில பிரபுபாத் வந்து சொன்னாங்க, நீங்க வந்து ஹரே கிருஷ்ணா சான் பண்ணுங்க, உங்களை பின்வழியா கோலோகத்தோட பின்வழியா நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு. சோ பிரபுபாதருக்கு அடுத்தபடியா போல்டா டிக்ளரேஷன் பண்ணது வந்து குரு மகாராஜ் தான். ஸோ அந்த லெக்சரோட சாராம்சமா நான் இந்த 3 கட்டளைகளை வந்து பாக்குறேன். அதுல நிறைய அன்னைக்கு பேசினாங்க. ஸோ நான் எடுத்த பாயிண்ட்ஸா இதை பாக்குறேன், அதை உங்க எல்லார்ட்டையுமே நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள்? ஹரே கிருஷ்ண பிரபு. அதுல வந்து குரு மகாராஜ் வந்து கிரகஸ்தர்கள் எப்படி வந்து இஸ்கானுக்கு வந்து தங்களோட செல்வத்துல வந்து 11% நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்றத முக்கியமா சொன்னாங்க பிரபு. அந்த ஏன்னா இங்க எல்லாருமே கிரகஸ்தர் பக்தர்கள், அவங்க பிரம்மச்சாரி, அப்புறம் வானப்பிரஸ்தா, சன்னியாசிகள், அவங்க எல்லாம் வந்து பணம் சம்பாதிக்கிறவங்க கிடையாது.
கிரகஸ்தர்கள் தான் அவங்களை எல்லாம் பார்த்துக்கணும். அதுக்காக அவங்க வந்து வைஷ்ணவர்களுக்காக 11% வந்து அவங்க கொடுக்கணும். ரூப கோஸ்வாமி வந்து 50% சொல்லியிருந்தாரு. குருமராஜ் வந்து ரொம்ப கருணையா நம்மளுக்கு கம்மி பண்ணி சொல்லியிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா, உங்களோட பாயிண்ட நீங்க நோட் பண்ணிட்டீங்க. நான் பிரம்மச்சாரியா இருக்கிறதுனால அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. ஏன்னா உங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு சோறு போட்டுருவீங்க, துணி தொடுத்து வருவீங்க. நான் எதுக்கு கான்ட்ரிபியூஷனை பத்தி யோசிக்கணும்? குரு மகாராஜுக்கு எப்படி சேவை பண்றது, அவ்வளவுதான். அதை மட்டும் நான் யோசிச்சேன். எனக்கு தேவையான பாயிண்ட நான் எடுத்தேன். சோ ரொம்ப சந்தோஷம் மாதாஜி இந்த பாயிண்ட ஷேர் பண்ணதுக்கு. ஹரே கிருஷ்ணா. சோ கிரகஸ்த பக்தர்கள் எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. குரு மகாராஜ் சொல்லியிருக்காராம் 11% கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களோட வருமானத்துல. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க ஏதாவது கேட்டீங்களா விஸ்வேஸ்வரி மாதாஜி? ஏன்னா பல்வேறு பக்தர்கள் வந்து ஒரு ஒரு கிளாஸ்ல வந்து குரு மகாராஜ் வந்து அப்படியே அள்ளி தெளிப்பாரு. அதுல இருந்து யாரு என்ன எடுப்போம் அப்படிங்கறது தெரியாது. தனக்கு என்ன பாயிண்ட் வேணுமோ அதை மட்டும் தானே பிடிச்சுக்குவோம். நான் எப்படியாவது கோலோகம் போகணும், எனக்கு வேற எந்த பாயிண்ட்டும் தேவையில்லை. அதனால நான் அதை பிடிச்சுக்கிட்டேன். ஹரே கிருஷ்ணா. ஓகே, பிரதாபருத்ர மாதாஜி, சாரி பிரீத்தி ரூபினி மாதாஜி, பிரீத்தி ரூபா, அவங்க ஏதோ கேள்வி கை ஏற்றிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இது வந்து இப்ப இனிஷியேட்டட் டிவோட்டிஸ் வந்து 3 சந்தியா வந்து சாண்டிங் பண்ணணும் அப்படின்னு குரு மகாராஜ் சொன்னாங்க. அண்ட் எனக்கு உங்க எல்லாரையும் கோலோகம் கூட்டு போறது ரொம்ப ஈஸி. பட் ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எனக்கு. அதனால அதை பண்ணாதீங்க. வைஷ்ணவ அபராத் மட்டும் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் எனக்கு ரொம்ப டச் ஆச்சு பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. வெரி வெரி குட், சூப்பர் சூப்பர் பாயிண்ட் மாதாஜி, வெரி குட், ரொம்ப நன்றி. சந்திரகலா மாதாஜி. கிருஷ்ணா பிரபு. பிரபு, இப்ப குரு மகாராஜ் வந்து டெய்லியும் வந்து அந்த காயத்ரி ஜபம் மாதிரி 3 நேரம் ஜபம் பண்ணும். இப்ப நம்ம 16 மாலை போக வந்து காலையில ஒரு மாலை, மத்தியானம், ஈவினிங் அந்த அட்லீஸ்ட் ஒரு மாலையாவது 3 நேரம் ஜபம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் கொடுத்திருக்காருன்னு சொல்லியிருந்தாங்க பிரபு ஒரு கிளாஸ்ல. அது வந்து நம்ம வந்து வைகுந்தம் போறதுக்கு ஒரு வழி அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. வெரி குட், வெரி குட். சோ எல்லாரும் குரு மகாராஜோட கிளாஸ நல்லா கேக்குறீங்க. வெரி குட், சூப்பர். பிரபு, இப்ப இன்னொரு क्वेश्चन பிரபு. இப்ப நீங்க வந்து அந்த பிராமண கொள்கைகளை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்க பிரபு. பிராமண தீட்சை வேற, அந்த கொள்கைகள் வேறையா பிரபு? அது ரெண்டும் ஒரே ட்ராக்ல போகக்கூடிய ஒரே ட்ராக் தான் ரெண்டுமே. நம்ம தகுதிகளை வளர்த்து கொள்ளும் பொழுது தீட்சையை வாங்கி தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டும். தீட்சை வாங்குறதுக்கு என்ன தகுதி வேணும்? பிரபுபாத் புக்கை படிக்கணும். ஓகேங்களா? பிரபுபாத் புக்கை படிச்சோம், பக்தி சாஸ்திரி முடிச்சிட்டோம் அப்படின்னா பிராமண தீட்சை கிடைக்கும். பிராமண தீட்சை கிடைச்சிருச்சு அப்படின்னா பிராமணருக்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிறத வளர்த்து கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். பிரபு, இன்னொரு கொஸ்டின் பிரபு. நீங்க நேத்து கிளாஸ்ல வந்தீங்க இல்லையா, ஒரு பிரபு கிளாஸ் கொடுத்தாங்க. அந்த கோயில் டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த டெம்பிள் எங்க பில்ட் பண்றாங்க பிரபு? நம்ம குரு மகாராஜ் தான் ஃபவுண்டர் சொன்னாங்க. அது எனக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைங்க பிரபு. அது மாயப்பூர்ல இருந்து கல்கத்தால வந்து பீர் நகர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊரு இருக்கு. அங்கதான் வந்து திரு பக்தி வினோத தாக்கூரார் அவர் வந்து அவதரிச்ச ஸ்தலம் அங்கதான் இருக்கு. அதுக்கு பக்கத்துலதான் அந்த கோவில் கட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. சோ அதுக்காக தான் நேத்து அவரு பேசினாங்க. கல்கத்தா. பிரபு, பட் அந்த பிரபு வந்து மணிப்பூர் பத்தி நேத்து சொன்னாங்களா? சோ அதனால நான் அங்கதான் அது இருக்கேன். மணிப்பூர் நான் பாதியில வந்ததுனால எனக்கு முழுசா தெரியல. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கோலோகா மாதாஜியா பிரபுவான்னு தெரியல. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு தண்டவத் பிரணாம் பிரபு. ஹரிபோல் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு, நான் வந்து ஆக்சுவலா அது வந்து டெய்லி இருக்கும்போது எனக்கு தெரியல பிரபு. நான் வந்து ஒரு ஃபுல் சர்டிபிகேட் தான் நான் ஜாயின் பண்ணேன். ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு பிரபு இந்த கிளாஸ் வந்துட்டு. ஹரே கிருஷ்ணா. குரு மகாராஜ் வந்து எப்படி டிவோட்டிஸை வந்து அவரை வந்து நேசிக்கிறாரு. இந்த மாதாஜி அவங்க கொடுத்த அந்த ஒரு பிரெட் இது ஒண்ணு சொன்னீங்க பிரபு. அந்த அப்புறம் அந்த டி ஷர்ட் இது எக்கோ பிரெட்.
குரு மகாராஜ் வந்து டிவோட்டிஸோட அந்த டிசைரை வந்து fulfill பண்றாரு. அததான் வந்து அவர் மெயினா வந்து பாக்குறாரு. அவருக்கு எவ்வளவு அசௌகரியங்கள் இருந்தாலும் குரு மகாராஜர் வந்து அதை வந்து பொருட்படுத்தாம பக்தர்கள் வந்து மனசு நோக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அந்த இதுல வந்து விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கா இருந்தது பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணன்.